தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை மே 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. இதில் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, தகவல் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை போன்ற இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போது ராஜ்மோகன் சினிமா துறை பற்றின அனுபவம் இல்லாதவங்க. அப்படி இருக்கும்போது அவரை சினிமா துறைக்கு அமைச்சராக நியமித்ததை திரும்ப பெற்றுக்கிட்டு நீங்களே சினிமா துறைக்கும் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நடிகர் அருண் விஜய் பதிலடி கொடுக்கிற விதமா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதாவது விஷால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் தாவைக்கால வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையை பிரித்து கொடுத்ததை பார்க்க சந்தோஷமா இருக்குது. ஆனா சினிமா தொழில்நுட்பம் மற்றும் சினிமோட்டோகிராஃப் சட்ட அமைச்சரா மாண்புமிகு ராஜ்மோகன் அவங்கள நியமிச்சிருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமையில எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. தயாரிப்பாளர்களும் தயாரிப்பு நிறுவனங்களும் ரத்தம் சிந்தி பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நம்ம சினிமா உலகத்தோட குறைகளையும் கோரிக்கைகளையும் ஒரு சங்கமாவோ இல்ல கூட்டமைப்பாவோ நாங்க எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஏன்னா நம்ம சிஎம் விஜய் கடந்த 30 வருஷமா அடிமட்டத்தில் இருந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு பகுதியா இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சினிமா பத்தி பெருசா எந்த அனுபவம் இல்லாத ஒரு புது அமைச்சருக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம அமைச்சர் ராஜ்மோகன் அவங்கள குறைச்சு மதிப்பிடல. அது என்னோட நோக்கமும் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். நம்ம சிஎம் நினைச்சா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. விஷாலோட இந்த கோரிக்கை பதிவுக்கு விஷால திரைத்துறையை சேர்ந்த பலருமே காட்டமாக விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா நடிகர் அருண் விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேணும்னா நீங்க தேர்தலில் நின்று மக்கள் ஆதரவு பெற்று உங்களோட விருப்பப்படி அமைச்சரவையை அமைச்சுக்கோங்க, முதலமைச்சர் விஜயோட முடிவுகளில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் சாந்தனு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட்மாஸ்டர் அண்ணா அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில விஷாலோட கருத்துக்கு திரைத்துறையில பலருமே எதிர்ப்பு தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க.